என்னாச்சு நம்ம பேபிக்கு? எதுக்காக இவ்வளவு பதட்டமா பேசுறா? ஒருவேளை நம்மளை அட்டாக் பண்ண மாதிரி அங்க சுரபியையும் என்று நினைத்தவன் அதற்கு மேல் சிறிதும் கூட யோசிக்க மனதைரியம் இல்லாமல் அவளிடமே, பேபி என்னாச்சு? எதுக்காக இவ்வளவு பதட்டமா பேசுற? ஏதாவது பிரச்சனையா என்று அவன் கேட்டான். விக்ரம், மார்னிங்ல இருந்து இங்க ஒரே ப்ராப்ளமா இருக்குது. எல்லாமே கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. நீ எவ்வளவு சீக்கிரமா இங்க வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வா. நான் இன்னைக்கு மார்னிங் 10 o'clock நம்ம கம்பெனி ஷேர் வேல்யூ டவுன் ஆச்சு. உடனே நான் நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு ஒரு மீட்டிங்காக வர சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வரை யாருமே வரவே இல்லை. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்குறப்போ அவங்களோட ஷேர் எல்லாத்தையும் லத்தீன் கம்பெனி கிட்ட கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நம்ம கம்பெனி மொத்தமாகவே அந்த லத்தீன் குரூப் கைக்கு போயிட்டதா தானே அர்த்தம். இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. இதில் பயங்கரமான விஷயமே என்னன்னா, அந்த லத்தீன் கம்பெனியோட மோதுறதுன்னா நான் இதை எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. என்னால் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல விக்ரம். இதை பற்றி நினைக்க எனக்கு அப்படியே ரொம்ப ப்ரெஷராக இருக்குது விக்ரம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நீ எங்கே நம்ம கம்பெனி கைவிட்டு போயிடுமோன்னு. எனக்கு இந்த கம்பெனி கைவிட்டு போயிடக்கூடாது விக்ரம். நான் இப்போ தான் இதில் இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்காக பல விஷயங்களை ரிசர்ச் பண்ணி ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி முன்னேற்பாடோடு இருக்கேன். இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு அடி விழுந்துச்சுன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்டா. நான் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு தெரியல விக்ரம் என்று மூச்சு விடாமல் புலம்பினாள் சுரபி. அவள் மனதிற்குள் தனது கம்பெனி தன் கைவிட்டு போகக்கூடாது, எப்படியாவது தன் வாழ்வில் இந்த கம்பெனியை மிக உயர்ந்த நிலையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வெறித்தனமும், அதே சமயம் இப்பொழுது நிகழ்ந்திருக்கும் பிரச்சனை அவள் மனதிற்குள் பயத்தையும் பதட்டத்தையும் கொண்டு வந்துள்ளதை விக்ரமால் எளிதாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. பிரச்சனை தான் நினைத்ததை விட சாதாரணமானது என்பதை உணர்ந்து நிதானத்திற்கு வந்து அவளிடம், என்ன பேபி நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? இது சாதாரண விஷயம். இதை உன்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது பேபி. ஏன் தெரியுமா? நீ அந்த அளவுக்கு திறமையான பொண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு நீ உனக்குள்ளே இருக்கிற பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீ தைரியமான பொண்ணாக மாறு. அதுக்கப்புறம் நிதானமாக உட்காந்து யோசிச்சு உன்னால் இந்த விஷயத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் பேபி. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. அதுக்கப்புறம் நான் சொன்னதை பற்றி யோசிச்சு பாரு, புரியுதா என்று அவன் அவளுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வருமாறு பேச அவனுடைய அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அவளிடம் ஒர்க் அவுட் ஆனது. ஓகே விக்ரம், நீ சொன்னது மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ நீ பிஸியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீ உன்னோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நைட் நீ வீட்டுக்கு வா. நாம் நைட் டின்னரில் மீட் பண்ணலாம். அப்போ நான் உனக்கு எல்லா பிரச்சனையும் இன்னும் கிளியராக சொல்கிறேன் என்று சொன்னாள். சிறிது நேரத்திற்கு முன்பு பேசிய சுரபியின் குரலில் இருந்த பதட்டத்திற்கும் இப்பொழுது பேசிய சுரபியின் குரலில் இருக்கும் நிதானத்திற்கும் உள்ள வேற்றுமையை புரிந்து கொண்டவனின் உதட்டோரத்தில் மெல்லிய புன்னகை ஒன்று மலர்ந்தது. தட்ஸ் மை பேபி. இப்படி தான் எது சொன்னாலும் டக்குன்னு கேப்சர் பண்ணிக்கணும். அட அவங்க எல்லாம் ஒரு ஆளே இல்லை பேபி. அவனுங்களை நினச்சி நீ எதுவும் ஃபீல்லாம் பண்ணிக்காத, ஓகேவா? டேக் கேர். என்ன ப்ராப்ளம்னாலும் எனக்கு கால் பண்ணு. இப்போ நீ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மட்டும் யோசிச்சுட்டு நான் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு சீக்கிரமாக உங்ககிட்ட வந்துடுறேன், ஓகேவா என்று அவன் சொல்ல அவளும் சரி என்று சொல்லிவிட்டு ஃபோன் காலை கட் செய்தாள். அதன்பின் விக்ரம் நேராக நந்தகுமாரை அட்மிட் செய்திருந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இறங்க அங்கே அவனுக்கு முன் கிட்டத்தட்ட 10-15 ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் நின்று கொண்டு இருந்தது. அங்கிருந்து 8வது ஃப்ளோருக்கு சென்றவன் அங்கே சேரில் லூசிஃபரும் ராக்கெட் ராஜாவும் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு அவர்கள் அருகில் சென்றான். விக்ரம் அங்கு வந்ததை பார்த்த ராக்கெட் ராஜா மிகுந்த பதட்டத்துடன் அவன் அருகில் வந்து, விக்ரம் சார், உங்களுக்கு எதுவும் இல்லையே என்று அக்கறையுடன் விசாரித்தான். மெல்லியதாக சிரித்த விக்ரம் அவனை பார்த்து, எனக்கு ஒன்றும் இல்லை ராக்கெட் ராஜா, நான் சேஃபாக தான் இருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? நந்தகுமார் இப்போ எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாங்க என்று அவன் கேட்க, ஐ எம் ஆல்ரைட் விக்ரம் சார், பட் நந்தகுமார் தான் ஷூட் பண்ணதில் 2 புல்லட் அவரோட நெஞ்சில் பாஞ்சிடுச்சு. சப்போஸ் அது இதயத்தில் போய் இருந்தா அவர் உயிருக்கு ஆபத்தாயிருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை. இப்போ உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவர் நார்மலாக தான் இருக்கார். ஆனாலுமே அவர் இன்னும் ரெக்கவர் ஆக 2 months கிட்ட ஆகும், அப்படிதான் டாக்டர் சொல்லியிருக்காங்க என்று ராக்கெட் ராஜா சொன்ன பின்புதான் விக்ரம் மனதிற்கு நிம்மதியாக இருந்தது. உண்மையாகவே நந்தகுமார் எனக்கு ரொம்ப விசுவாசமானவன். அதே சமயம் என் மேலே நிறைய மரியாதையும் பாசமும் வச்சிருக்கிற ஒரு ஆள். அப்படிப்பட்ட நந்தகுமார் உயிருக்கு ஏதாவது ஆகியிருந்தா நிச்சயமாக எனக்கு சாகிற வரைக்கும் அது குற்ற உணர்ச்சியாகவே தான் இருந்துகிட்ருக்கும். ஆனால் உண்மையாகவே இது கடவுள் புண்ணியம்தான். நந்தகுமார் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரல. ரொம்ப சந்தோஷம்.
என்று நினைத்து நிம்மதி அடைந்தான். அதன் பின் ராக்கெட் ராஜாவிடம், இப்போ போய் நாம நந்தகுமாரை பார்க்கலாமா, டாக்டர் உள்ள போகலாம்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்று கேட்க, எஸ் சார், நம்ம உள்ள போகலாம். டாக்டர் இப்போதான் வந்து சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் உள்ளே போக போன டைம் தான் நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க. வாங்க நம்ம போய் இப்போவே அவரை பார்க்கலாம் என்று சொல்லி நந்தகுமாரை பார்ப்பதற்காக விக்ரம், ராக்கெட் ராஜா, லூசிஃபர் என 3 பேரும் உள்ளே சென்றனர். பெட்டில் படுத்திருந்த நந்தகுமார் ஆக்சிஜன் மாஸ்கின் உதவியோடு படுத்திருக்க, அவர் மீதிருந்த புல்லட்டை அறுவை சிகிச்சை செய்து எடுத்த பின் அவரது நெஞ்சிலேயே மிகப்பெரிய பேண்டேஜ் போடப்பட்டு இருந்தது. எப்பொழுதும் பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாக காட்சியளிக்கும் நந்தகுமார் இன்று கருத்து போன முகத்துடன் மிகவும் சோர்வாக பெட்டில் படுத்திருப்பதை பார்த்த 3 பேருக்கும் மிகவும் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. விக்ரமால் தொடர்ந்து 2 நொடிகளுக்கு மேல் நந்தகுமாரை பார்க்கவே முடியவில்லை. அவன் அப்பொழுது அடைந்த மனவேதனைக்கு அளவே இல்லை. மனக்கவலையால் அவன் தொண்டை குழியில் இருந்து வார்த்தைகள் வர தவித்தது. இருந்தாலும் தன்னை சிரமப்படுத்தி கொண்டு மிகவும் அமைதியான குரலில் நந்தகுமாரிடம், நந்தா, இப்போ உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்கு? ரொம்ப பெயினா இருக்குதா என்று அக்கறையாக நலம் விசாரித்தான். வலி நிறைந்த சிரிப்புடன் நந்தகுமார் விக்ரமிடம், இப்போ என்னோட ஹெல்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்று சொல்லும் பொழுதே அவர்கள் 3 பேரும் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் நந்தகுமார் இப்பொழுது மரண வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று. அவன் வாயில் இருந்து வந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிகவும் சிரமப்பட்டு வந்ததை அவர்களால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கு மேல் அவரிடம் பேசுவதற்கு 3 பேருக்குமே எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அதை புரிந்து கொண்ட நந்தகுமார் சிரித்து கொண்டே, நான் தான் சொல்கிறேன்ல, என்னோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன, சர்ஜரி பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் பெயினாக இருக்குது. 2 மாதம் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக சரியாயிடும். ஆனால் என்று தயங்கிய நந்தகுமார் தன் கண்களை தாழ்த்தியவாறு விக்ரமின் முகத்தை பார்க்காமல், விக்ரம் சார், ப்ளீஸ் என்னை நீங்கள் மன்னிக்கணும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி என்னால் இப்போது வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண முடியாது. பட் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை என்னை நம்பி எவ்வளவு பொறுப்பாக கொடுத்தீங்க. இப்போலாம் அடிக்கடி உங்ககிட்ட நான் அடுத்தடுத்து கெட்ட பேர் வாங்குற மாதிரி இருக்குதுல்ல. எனக்கு இது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. தயவு செஞ்சு என்னை இந்த ஒரு தடவை நீங்கள் மன்னிப்பீங்களா சார் என்று கேட்டான். ஐயோ நந்தா, அந்த ப்ராஜெக்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு உங்கள் ஹெல்த்து மட்டும்தான் முக்கியம். நீங்கள் எனக்கு நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வரணும். ஸோ இந்த டைமில் உங்கள் ஹெல்த்துக்கு ரெஸ்ட்டு தான் முக்கியம். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த 2 மாதமும் நீங்கள் ரெஸ்ட்டை தவிர வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. மறுபடியும் உங்கள் ஹெல்த்து ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் ஆகணும். அதுதான் எனக்கு வேணும். உங்களுக்கு புரியுதா என்று அவன் சொல்ல, கண்டிப்பாக சார், நீங்கள் என்னை தப்பாக நினைக்காத வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதிலையே எனக்கு பாதி குணமடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நான் சீக்கிரமே க்யூர் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக நான் முடிச்சு கொடுப்பேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் நந்தகுமார். விக்ரம் அவனுக்கு பதிலுக்கு புன்னகைக்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.